शङ्करांश भूम शङ्करार्यपीठसद्गुरून् शुद्धसत्त्वभासुरान् सुवर्त्मनीतभूसुरान् सर्वभूतसौख्यदान् क्षमाकरान् यतीश्वरा. श्री गुरुभ्यो नमः. முண்டகோபனிஷத்து அதுல மூணாவது முண்டகம் சொல்லலாம். இந்த மூணாவது முண்டகத்துல விசேஷமாக பிரம்மஸ்வரூபத்தை நிரூபணம் பண்றது. விசேஷமாகனா என்ன? பிரம்மந்தான் எல்லாம் அப்படின்னு இரண்டாவது முண்டகத்துல சொன்னது. ஆனால் நமக்கு இந்த மகா வாக்கியம் எப்படி சொல்லிக் கொடுக்கிறதோ அந்த மாதிரி சொல்லல. மகா வாக்கியம் சொல்லிக் கொடுக்கக்கூடிய விதம் என்னன்னு கேட்டா, அந்த சோதனம் பண்ணி எதெல்லாம் உபாதியால வந்த குணங்களோ அந்த குணங்கள்லேருந்து தனியாக பிரித்து ஆத்மாவுடைய சுத்தஸ்வரூபத்தை சொல்றது. அப்படி சொன்னாதான் அது ஆத்ம தத்துவ ஞானமாகும். அதுவும் ஜீவனுடைய ஸ்வரூபத்தையும் சொல்லி அந்த ஜீவஸ்வரூபமே சோதனம் பண்ண பரமாத்ம ஸ்வரூபமாக முடியும். அதுவேதான் பரமாத்மாவுடைய ஸ்வரூபம். எந்த ஸ்வரூபம்னா, ஏற்கனவே பிரம்மனிவேதம் அமிர்தம் புரஸ்தாத் பிரம்ம பச்சாத் அப்படின்னு சகலமாக எல்லாமாக இருக்கக்கூடிய அந்த பிரம்மஸ்வரூபம் இதுதான் அப்படின்னு தெரிவிக்கணும். அதை தெரிவிக்கிறதுக்காகத்தான் இந்த மூணாவது முண்டகம். இந்த விதத்துல இதுக்கு முன்னாடி நிரூபணம் பண்ணல. இப்படி நிரூபணம் பண்ணினாதான் அஜ்ஞான நிவர்த்தி ஏற்படும். அதுக்காக இந்த பாகம் ஏற்படுறது. இப்படி சொல்லக்கூடிய எந்த மகா வாக்கியம் வர இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா, உபனிஷத்துல முதல்ல அவாந்தர வாக்கியம்னு இருக்கும். அவாந்தர வாக்கியம்னா என்ன? ஒன்னா அந்த சர்வஜன் சிருஷ்டி பண்ணின பிரம்மத்திலேருந்து ஆரம்பிக்கும். அப்புறம் கடைசியில கொஞ்சம் படிக்கும் தத்துவமசி அப்படின்னு, அல்லது ஜீவனுடைய ஸ்வரூபம் இப்படியாக இருக்கு அப்படின்னு ஆரம்பிச்சு மெதுவா கொண்டு போய் பிரம்மத்துல முடிச்சிடும். இந்த ரெண்டு விதமான பிரகாரங்கள் உண்டு. இங்க எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு பாருங்க. இங்க எல்லாமே இருக்கு முண்டகத்துல, இல்லைங்கிறதே இல்லை. எப்படின்னு பாருங்க. நம்ம ஜீவன்லயே ஆரம்பிக்கிறது. ஜீவன்ல ஆரம்பிக்கும் போதே ஈஸ்வரனுடைய ஸ்வரூபத்தையும் சேர்த்து சொல்லி கொடுக்கும். துவா சுபர்ணா சயுஜா சகாயா சமானம் விருக்ஷம் பரிசத்வஜாதே தயோர் அந்யஹ பிப்பலம் ஸ்வாது அஸ்தி அனசனன் அந்யஹ அபிஜாகசி. ஒரு விருக்ஷம்னு இந்த சரீரம் சொல்லப்பட்டிருக்கு. இந்த சரீரத்துல ரெண்டு பட்சிகள், அதுவும் சயுஜா சகாயா சேர்ந்தே இருக்கக்கூடிய ரெண்டு பட்சிகள். எப்பவுமே பிரிஞ்சு இது ஒரு பக்கம் அது ஒரு பக்கம்னு போகக்கூடிய பட்சிகள் இல்லை. ஏன் தெரியுமா? அந்தர்யாமி அந்தர்யாமிய விட்டு நம்மளால தனியா போக முடியாது. ஜீவாத்மாவுக்கு அந்தர்யாமிய விட்டுட்டு தனியா போகிறதுக்கு சக்தி இல்லை. அதனால ரெண்டும் இருந்துதான் ஆகணும். அதே சமயத்துல சகாயான்னு போட்டாங்க, ஸ்நேகிதர்கள். ஜீவனும் பரமாத்மாவும் ஸ்நேகிதர்னு சொல்றதுக்கு ஒன்றும் யோக்கியம் இல்லை. ஒரு ஜீவனுக்கு இன்னொரு ஜீவன் வேணும்னா ஸ்நேகிதர்னு சொல்லிக்கலாம். ஆனா பரமாத்மா இவனுக்கு ஸ்நேகிதர்னு எதை வச்சு சொல்றதுன்னு சொன்னா, ஸ்நேகிதர்கள் ரெண்டு பேருக்கும் ஒரு சமானமான தர்மம் உண்டு. அதாவது ரெண்டுக்கும் ஒரே மாதிரியான குணங்கள்லாம் இருக்கணும். சமான சீல வியசனேஷு சக்கியம்னு சொல்லுவாங்க. குணங்கள்லாம் சமானமா இருந்ததுன்னா ரெண்டு பேருக்கும் சக்கியம் வரும். இங்க எப்படி இருக்குன்னு சொன்னா, ரெண்டும் சைத்தன்ய ஸ்வரூபமாக இருக்கு அப்படிங்கறதுனால சகாயம்னு சொல்லி சொல்றோம். இல்லைன்னா நமக்கு ஏதோ அது ஸ்நேகம் அப்படின்னு தெரியவே தெரியாது. முதல்ல அந்த மாதிரி ஒண்ணு கூட இருக்குங்கிறதே தெரியாது. அப்படி இருக்கிறது என்ன சகாயம்? ஆனா இந்த அர்த்தத்துல சகாயங்கிற சப்த பிரயோகம் பண்ணியிருக்கு. சமானம் விருக்ஷம் பரிசத்வஜாதி. இந்த சரீரத்துக்குள்ளேயே இந்த ரெண்டு பட்சிகளும் இருந்துருக்கு. ஆனா ரொம்ப வித்தியாசப்பட்ட பட்சிகள் இது. எப்படி வித்தியாசப்பட்டிருக்கு?
தயோர் அந்யஹா பிப்பலம் சுவாது அஸ்தி. பிப்பலம்னா அந்த மரத்துல பழுக்க மரமாக சொல்லியாச்சு இல்லையா சரீரத்தை. அப்ப மரத்துல வரக்கூடிய பலம் பிப்பலம். இந்த மரத்துல வரக்கூடிய பலம் என்ன? கர்ம பலம். இந்த சரீரம் வந்ததே கர்ம பலத்தை அனுபவிக்கிறதுக்காக இல்லையா. அப்ப இந்த கர்ம பலம் எதெல்லாம் வருதோ அந்த கர்ம பலத்தை அனுபவிக்கிறது ஒரு பக்ஷி, சுவாது அஸ்தி. இன்னொரு பக்ஷி என்ன பண்றது? அனச்சனன் அந்யஹா அபிஜாகீதி. அபிஜாகீதின்னு சொன்னா பிரகாசப்படுத்தின்னு இருக்கா, சாட்சியாக இருந்துருக்கு. ஆனா அதுக்கும் அந்த கர்மபல போகத்துக்கும் சம்பந்தம் இல்லை. ஆக சரீரத்துல ஒரு ஆத்மா கர்மபலத்தை அனுபவிக்கின்றிருக்கு, அதே சமயத்துல இன்னும் ஒண்ணு சாட்சியாக இருந்துருக்கே தவிர கர்மபலத்தை அனுபவிக்கலை. இப்ப எனக்கு என்ன ஆச்சு? இந்த மந்திரத்துல ஜீவாத்மா பரமாத்மா அப்படின்னு ரெண்டு அம்சம், தற்பதார்த்தம் தொம்பதார்த்தம், இது ரெண்டும் நமக்கு கிடைக்குது. சரீரத்துக்குள்ளே இருக்கு, எங்கேயோ போய் தேடவே வேண்டாம், இங்கே இருக்கு. இனிமேல் வேதாந்தம் சொல்லிக் கொடுக்கணுமோ இல்லையோ, மகா வாக்கியார்த்தம் எப்படி சொல்லிக் கொடுக்கறதுன்னு அடுத்ததுல பார்ப்போம். இப்ப ஒரு பக்ஷி மாத்திரம் சரீரத்துல கர்ம பலத்தை அனுபவிக்கிறதாகவும் இன்னொரு பக்ஷி அனுபவிக்காமலும் இருக்கு. ஆனா ரெண்டுக்கும் ஸ்வபாவம் சைதன்ய ஸ்வபாவம் தான். அப்படி இருக்கிறது ஏன் ஒண்ணு அனுபவிக்கிறது இன்னொன்னு அனுபவிக்கல அப்படின்னு பிரச்சனை வரும் இல்லையா. ஒரே சரீரம் தான், அதுல பலம் கிடைக்கின்னு இருக்கு, கர்ம பலம் கிடைக்கிறது. இது ஒண்ணு அந்த கர்ம பலத்தை அனுபவிச்சுட்டு இருக்கு சேதனம், கூடவே இருந்துட்டு இருக்கு இன்னொன்னு. அதுக்கும் அது தெரிய மாட்டேங்குது. ஏன் அனுபவம் இல்லை, கர்மபல அனுபவம் இல்லை அப்படின்னு கேட்டால் இதுக்கு காரணத்தையும் சொல்லணும். என்ன சொல்றது? சமானே விருக்ஷே புருஷோ நிமக்னஹா அனீசயா சோச்சதி முக்கியமானஹ துஷ்டம் யதா பஷ்யதி அன்ய நீசம் அஸ்ய மகிமானம் இதி வீதசோகா. மரம் ஒண்ணுதான், அந்த மரங்கிற சரீரம், இந்த சரீரத்துல அந்த பக்ஷி நிமக்னஹா, இந்த சரீரத்துல ஆத்மபாவத்தை அடைஞ்சிருக்கு, சாதாத்மியத்தை அடைஞ்சிருக்கிறதுனாலதான் அந்த சரீரத்துல வரக்கூடிய பலத்தை கர்ம பலத்தை அது அனுபவிக்கிறது. சமானே விருக்ஷே புருஷோ நிமக்னஹா, அதனாலதான் தயோர் பிப்பலம் சுவாது அஸ்தி. சரீரத்துல அபேதத்தை, அதாவது அபேதாத்தியாசத்தை அடைஞ்சதுனாலே இந்த பக்ஷியானது இன்னொரு பக்ஷின்னு சொன்னோமே அதை காட்டிலும் வித்தியாசப்பட்டதாக ஆனது அப்படிங்கிறத சொல்றது. அன்ஷயா சோச்சதி முக்கியமான சரீரத்துல ஆத்மபாவத்தை வச்சுட்டு இருக்கிற காரணத்தாலே இந்த பக்ஷியானது ஐஸ்வர்யம் இல்லாத ஒரு தன்மை, அதாவது ஜீவாத்ம பாவத்தை அடைந்தது. ஐஸ்வர்யங்கிறது பரமாத்மாவுடைய சொரூபம். அன்ஷான ஐஸ்வர்யம் இல்லாத தன்மை, அதுதான் ஜீவபாவம். ஜீவபாவத்தை அடைஞ்சு கொடுத்து அப்புறம் மோகம் அத்தியாகம் அதனால மோகத்தை அடைஞ்சு முக்கியமான சோச்சதி கர்மபலத்தை அனுபவிச்சுங்க. கர்மபலம் ரெண்டு தினசா இருக்குமோ இல்லையோ, சுகம் துக்கம் 2 மாசம் இருந்துட்டு இருக்கும். ஆக சோகத்தை அடைஞ்சின்றிருக்கு, அதை அனுபவிக்கின்றது. இப்ப இதுல இருந்து விடுதலைக்கு வழியை காண்பிக்கிறது தான் உபனிஷத்தினுடைய குறிக்கோள், லட்சியமே அதுதான். இந்த மனுஷன் புருஷா சரீரத்துல ஆத்மபாவத்தை அடைஞ்சு ஏமாந்து போய் சோச்சதி சோகத்தில் இருக்கிறான். இதுல இருந்து என்ன பண்ணினா விடுதலை கிடைக்கும் சொன்னோம் இல்லையா, அதை சொல்றது. யுக்தம் யதா பட்சதி அந்யம் ஈசம் அஸ்ய மகிமான நிதி வீத சோகா. இப்படி சோகப்பட்டு இருக்கக்கூடிய அந்த புருஷன் எப்போ எதுல சரீரத்தை தாதாத்மியாத்தியாசம் வந்ததுனால சோகப்பட்டு கொண்டு இருக்கக்கூடிய அந்த ஒரு பக்ஷியான புருஷன் எப்போ சரீரத்திலேந்து விலகி பிரித்து அந்நியம் வேறானதாக தன்னுடைய சொரூபத்தை பார்ப்பனோ, எப்போ அவனுக்கு சரீரத்துல அத்தியாசம் இலகுமோ, அப்போ அஸ்ய மகிமானம். அஸ்யனா இன்னொரு பக்ஷி சொன்னோமையா, அனசனன் அந்யஹா அபிஜாகீதி, சுத்தமா சாட்சியா இருந்திருக்கேன்னு அந்த மகிமை இவனை சேர்ந்ததாக ஆகும். அதாவது இவனேதான் அவன் உபாதியை சேர்த்து ரெண்டா பண்ணி 2 பக்ஷியாக சொல்றது. உபாதியோட தாதாத்மியம் விட்டு போச்சேன்னு சொன்னா ஒண்ணுதான் இருக்கு. அதுதான் அந்த சாட்சியுடைய ஸ்வரூபம் தான் உண்மை. அதுதான் மகா வாக்கியம்.
துஷ்டம் யதா பட்சதி அந்நியமீசம். அந்நியமீசம்னு சொன்னா எதை காட்டிலும் வேறானது, சரீரத்தை காட்டிலும் வேறானது. வேறான தன்னுடைய ஸ்வரூபம், தன்னை காட்டிலும் வேறான இன்னொரு பக்தியும் அர்த்தம் கிடையாது. அப்படி ஒரு சமயம் ஸ்ருதிக்கு ஒரு அபிப்பிராயம் இருந்ததுன்னா, ஜீவாத்மா தன்னை காட்டிலும் வேறான இன்னொரு பக்தியான அந்த ஈஸ்வரனுடைய ஸ்வரூபத்தை தாம் பார்த்துட்டு அதனால அந்த தரிசனத்தினாலே, பரமாத்ம தரிசனத்தினால வீடு சோகம் இல்லாதவனாக ஆகிறான்ங்கிற அர்த்தம் இருந்ததுன்னா, அப்ப என்ன சொல்லணும், இந்த புருஷா விரக்ஷே நிமக்னஹான்னு போட்டிருக்கேன், இது உபயோகம் இல்லாததாக போகும். இந்த சரீரத்துல தாதாத்மியம் அடைஞ்சதுனாலே இவன் சோகப்பட்டு இருக்கான் அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இவன் சரீரத்துல தாதாத்மியம் அடைஞ்சாலும் சரி, அடையாட்டாலும் சரி, இவன் தனியாவே தன்னை தெரிஞ்சிட்டு இருந்தாலும் சரி, பரமாத்மாவை தெரிந்து கொள்ளாததுனாலே சோகப்பட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லியிருக்கணுமே தவிர, சரீரத்துல தாதாத்ம சாதம் வந்ததுனால சோகப்படுறான்னு சொல்ல வேண்டியது அவசியம் இல்லை. இதுல இருந்து என்ன கிடைக்கிறது, சரீரத்துல இவன் தாம ஆத்மபாவத்தை அடைஞ்சதுனால சோகப்பட்டான்னா, சரீரத்திலேருந்து வித்தியாசப்படுத்தி வேறானதாக தன்னை புரிஞ்சுட்டான்னா சோகம் விலகுங்கிறது இல்லையா. எது சோகத்துக்கு காரணமோ அந்த அஜ்ஞானம் விலகினாதான் சோக நிவர்த்தியாகும். வேற ஏதோ பண்ணா உபயோகம் இல்லை. அதனால இப்படி ஒரு காரணத்தை சுருதி சொல்லி இருக்கிறதுனாலே பகவத்பாதால என்ன பண்ணினார், அந்நியம்னா எதை காட்டிலும் வேறானதுன்னு சொன்னா சரீரத்திலேருந்து வேறான, சரீரத்திலேருந்து பிரித்து தன்னுடைய ஸ்வரூபத்தை எப்ப புரிந்து கொள்கிறானோ அப்போ வீத சோகமே இல்லை. இருந்த சோகம் போச்சுன்னு அர்த்தம் இல்லை. சரீரத்திலேருந்து இவனை தன்னை பிரித்து தனியா புரிஞ்சு விட்டான்னா சோகம் எங்க இருக்கு, இல்ல என்ன இங்கேயும் இல்லை, அங்கேயும் இல்லை, எங்கேயுமே இல்லை. பாம்பு எங்க போச்சு, கட்டுவல தெரிஞ்ச பாம்பு தெரியாது, இருந்தா தானே போறதுக்கு. அந்த மாதிரி வீத சோகம். அஸ்ய மகிமானம் இதி, என்னுடைய மகிமம் இப்படின்னா இருக்கு, இது எங்கே எனக்கு சம்சாரித்துவம் வந்தது தெரியலையே, வரவே இல்லையே அப்படின்னு தெரிஞ்சுக்கும். அப்ப வீத சோகோபவதி. இது அபேதத்தை தெரிவிக்கிறதுக்காகவே இப்படி சொன்னது. இல்லைன்னா ஜீவனை பத்தி சொல்லவே வேண்டாம், ஜீவனையும் ஈஸ்வரனையும் சேர்த்து சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. எங்கேயுமே சொல்றது இல்லை. எல்லா இடத்துலையும் எப்படி சொல்றதுன்னா ஜீவனை தனியா சொல்லிவிடுறது, அப்புறம் சிருஷ்டி பண்றக்க இவர் தான் சிருஷ்டி பண்ணாருன்னு சொல்லி ஈஸ்வரனை தனியா சொல்லிவிட வேண்டியது. அப்படி சொல்லாமல் அதுக்கப்புறம் மகாவாக்கியத்துல ரெண்டையும் சேர்த்து விட்டுருக்கும் தத்துவமசி அப்படின்னு. ஆனா இந்த உபநிஷத்துல பாருங்க, எப்படியோ அதை கொண்டு வந்துடலாம் தீர்மானம் பண்ணி எடுத்து எங்க பண்றான்னா, இந்த சரீரத்துக்குள்ளேயே ரெண்டு இருக்கு பாரு, ரெண்டு பக்தி அப்படின்னு ஜீவாத்மா பரமாத்மா தத்பதார்த்தம் தொம்பதார்த்தத்தையும் ரெண்டுத்தையும் சொல்லி கொடுத்து, இந்த ஜீவாத்மா தொம்பதார்த்தமாக இருக்கிறதுக்கு என்ன காரணம்னு சொன்னா சரீரத்துல அவனுக்கு இருக்கக்கூடிய சம்பந்தம் தான் காரணம் அப்படின்னு சொல்லி, சரீரத்திலேருந்து தன்னை இவன் விளக்கிண்டு விட்டான்னா அப்ப இவன் தான் பரமாத்மான்னு மகா வாக்கியார்த்தத்தை எடுத்து சொல்ல. துஷ்டம் துஷ்டம் துஷி பிரீத்தி சேவனையோ, சேவிக்க வேண்டியது பிரீத்தி, அதாவது ஆனந்த ஸ்வரூபமானது. அப்படி இருக்கக்கூடிய தன்னுடைய ஸ்வரூபத்தை எப்ப பார்க்கிறானோ அதுதான் அவனுடைய ஸ்வரூபம். அப்ப வீத சோகா, இந்த வீத சோகாங்கிறது இருக்கு இல்லையா, இதுதான் துஷ்டம். ஏற்கனவே சோச்சதிங்கிறது நேர் விபரீதங்கிறது தான் துஷ்டம் ஸ்வரூபம். துஷி பிரீத்தி சேவனையோகம். சோச்சத்தின்னா அதுக்கு நேர் விபரீதமான. இதை இன்னும் கொஞ்சம் பளிச்சுன்னு ஸ்பஷ்டமா எடுத்து சொல்றதுக்காக அடுத்த மந்திரம் முன்னாடி சொன்ன விஷயமே தான். யதா பஷ்யா பஷ்யதே ருக்ம வர்ணம் கர்த்தார நீசம் புருஷம் பிரம்ம யோனிம் ததா வித்வான் புண்ணிய பாபே விதூய நிரஞ்சனா பரமம் சாமியம் உபயோகம். வாக்கால சொல்றது கஷ்டம். அதனால ஏன்னா சப்தத்தால சொல்லியாச்சுன்னா அது அவாவா தன்னுடைய புத்திக்கு தகுந்தா போல அர்த்தம் சொல்லுவா. ஆனா ஸ்ருதி என்ன சொல்றது நாம ஒரு நிமிஷம் பார்ப்போம். ஆச்சாரியால் சொல்லி கொடுத்த வழியில பஷ்யஹான்னு சொன்னாக்க பார்க்கிறவன், பார்க்கிறவன் அப்படின்னா திருஷ்யம் இல்லைன்னு திரஷ்டா. ஏன்னா எது திருஷ்யமோ அது பார்க்காது. பார்க்கிறவன் அதை காட்டிலும் வேறானவன். பஷ்யஹான்னு சொல்றக்க நீங்க சரீரத்துல பஷ்யஹான்னு சொல்லக்கூடாது. சரீரம் காணப்படுற பொருள், அது பார்க்கக்கூடிய சாமர்த்தியம் கிடையாது, அது ஒரு ஜட பொருள். ஆக சேதனமானது சைதன்யமானது ஸ்வரூபம். ஆறுது இவன் தான். அந்த முதல்ல சொன்னோமே கர்மபலத்தை அனுபவிக்கிறான்னு, அவனைத்தான் பஷ்யஹான்னு சொல்றது. இவன் எப்போ பார்ப்பனோ ஈசம்,
எந்த ஈசம் பஷ்யதே எப்போது பார்ப்பனும், எப்படி பார்க்கணும் ஈசனை? ஈசன் எப்படி இருக்கான்? ருக்ம வர்ணனா ஸ்வப்பிரகாஷ், தங்கம் போல ஜொலிக்கிறான் அப்படின்னு சொன்னான். தங்கம் போலன்னா அப்படியே இல்லை, ஸ்வப்பிரகாசம் அர்த்தம், தானா பிரகாசிக்க கூடியது. அதை பிரகாசப்படுறதுக்கு இன்னொன்னு வேண்டாம். அதனால ருக்ம வர்ணம். அவனுடைய ஔபாதிகமான ஸ்வரூபம் பார்த்த தத்பதார்த்தத்தை சொல்றது கர்த்தாரம் ஈசம் பிரம்ம யோனி. சர்வ ஜகத்துக்கும் கர்த்தாவாகவும் இருக்க, சர்வ ஜகத்துக்கும் உபாதான காரணமாகவும் இருந்துருக்க. பிரம்மன் தானே எல்லாத்துக்கும் அபின்ன நிமித்தோபாதான காரணம்னு சொல்றது. அப்படி இருக்கக்கூடிய ஈஸ்வரனை எப்போது இவன் பார்க்கிறானோ, அந்த ஈஸ்வரனை எப்போ பார்க்கிறானோ, இது ஒரு ஆச்சரியம். அடுத்ததுல பாருங்க, சதா அந்த பார்த்த அந்த சமயத்திலேயே பரமம் சாமியம் உபயோகி, அந்த ஈஸ்வரனுக்கும் இவனுக்கும் கொஞ்சம் கூட வித்தியாசம் இல்லை. அப்பேற்பட்ட ஒரு சாமியம். வித்தியாசம் இல்லைன்னா அதுதான் அபேதம். ஈஸ்வரனை பார்த்தவன் ஈஸ்வரனுக்கு சமமாக ஆகவே முடியாது, வேறானவனாக இருந்தால். இது 1000 தடவை சொல்லி கொடுக்கிறது ஸ்ருதி. நதத் சமச்சாப்யதிகஸ்ய திருஷ்யதே. அந்த பரமாத்மாவுக்கு சமமானவனே இன்னொன்னு கிடையாது, இன்னொருத்தன் இருக்க முடியாது. அவனுக்கு மேல இன்னொருத்தன் எங்கேயாவது சொல்ல முடியுமா? இல்லையா? அதனால ஸ்ருதி சொல்றது நத்வத் தமோஸ்தி அபியதிக குதோன்யா லோகத்ரேத்ய பிரதிம பிரபாவ அப்படின்னு கீதையில சொல்றாரு. இல்ல ஸ்ருதியில சொன்ன விஷயம்தான். அதாவது பரமாத்மாவுக்கு சமமாக இன்னொருத்தன் கிடையவே கிடையாது. பரமாத்மாவுக்கு சமம்னு சொன்னா பரமாத்மா தான். அப்ப இங்க எல்லாம் பரமம் சாமியம் உபயோகின்னு சொன்னா என்ன அர்த்தம் வச்சுக்கணும்? இவனே தான், அது வேற இல்லை காண்பிக்கிறேன். இதுதான் பரமம் சாமியம். இந்த மாதிரி இடத்துல அந்த சாமியம்ங்கிறத ஒரு நமக்கு ஏதோ உபமானம் சொல்ற மாதிரி இருக்கு. இத அனன்வய அலங்காரத்துக்கு எடுத்துப்போம். ககனம் எப்படி? ககனம் ககனாகாரம் சாகர சாகர ரூபமானு ராமாயணத்துல வருது. அந்த ஆகாசத்துக்கு ஒரு உபமானம் சொல்லணும்னு சொன்னா ஆகாசம் தான் உபமானமாகும் அப்படின்னு சொன்னா அது வேற ஒரு ஆகாசம் நினைச்சுக்க கூடாது. வேற ஒண்ணும் சொல்றது இல்லை. அதனால அதையே சொல்றேன், அனன்வய அலங்காரம். இது அந்த விதத்துல சாமியம்ங்கிற இடத்துல வேற இதுக்கு சமமான இன்னொன்னு அர்த்தம் இல்லை, இவனே அந்த ஸ்வரூபமாக ஆகிறான் அப்படிங்கறத காண்பிக்கிறது. அதனாலதான் ததா வித்வான் புண்ணிய பாபே விதூய நிரஞ்சனஹா, எப்போது இவன் அந்த ஸ்வரூபத்தை பார்க்கிறானோ அப்போ இவன் புண்ணியம் பாபம் ரெண்டையுமே விலக்கி விடுகிறான். ஜீவாத்மாவாக இருக்கிறவன் புண்ணியத்தையும் பாபத்தையும் என்னைக்குமே விலக்க முடியாது. இது விலகி போயிடுத்துன்னு சொன்னா இவன்கிட்ட இல்லை அப்படின்னு சொன்னா இவன் ஜீவாத்மா இல்லை. அதனால புண்ணிய பாபே புண்ணியம் பாபம் இதனுடைய பலத்தினாலதான் இவனை சரீரத்தோட சேர்ந்து கர்ம பலத்தை அனுபவிச்சுட்டு இருக்கான். தயோரண்ய பிப்பலம் சுவாது அத்தி அப்படிங்கிறதுக்கு காரணம் இவன்கிட்ட இருக்கக்கூடிய புண்ணிய பாபே தானே, இந்த ரெண்டும் தானே. அப்ப இது இவங்கிட்ட இல்லைன்னா இவன் என்னவா இருப்பான்? அனசனன் அன்னோ அபிஜாத சேத்தின்னு சொன்னதுதான் அவனுக்கு. அதனால புண்ணிய பாபே விதூய பந்தமே இல்லாதவனாக நிரஞ்சனஹா, நிரஞ்சனஹானா எதுவுமே ஒட்டாதவன், அசங்கன் அர்த்தம். அஞ்சனம்னா ஒட்டிக்கக்கூடிய பிசுக்கு அழுக்கு, எந்த அழுக்கும் இல்லாத சுத்தஸ்வரூபமாக இவன் பரமம் சாமிய உபயோகி என்ற பரமாத்மாவுடைய ஐக்கியத்தையே அடைந்து விடுகிறான். தனியாக பேதம் இல்லாத தன்மையை அடையலாம் அப்படின்னு இருக்கிறான். இப்போ இது இவ்வளவு முடிஞ்சு போச்சு. வேதாந்தத்தோடைய பரமரகத்தியம் சொல்லி முடிச்சாச்சு. ஆனால் இனிமேல் இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு சாதனம் வேணும். இந்த சாதனம் இல்லைன்னு சொன்னா தெரிஞ்சுக்க முடியாது. எந்த விஷயத்தையும் தெரிஞ்சுக்கணும்னு சொன்னா அதுக்கு சாதனம் இல்லாதவனால தெரிஞ்சுக்க முடியுமோ? முடியாது. தியானம் வர்றது கஷ்டம். அப்ப அதுக்கு சாதனங்கள் சொல்லணும். புரிய முடியாது சொல்றதுக்கு சுலபமா ஒண்ணு சொல்லணும். நாம இதுவரையில் பார்த்துட்டு இருப்போம் ஜீவாத்மா பரமாத்மா அப்படின்னு. அது சாஸ்திரம் படிச்சுவா சொல்றேன். ஜீவாத்மா வேறு பரமாத்மா வேறு அப்படிதான் நமக்கு சாஸ்திரம் சொல்லிக் கொடுக்குறதுன்னு நினைச்சுட்டு இருக்கோம். இந்த வேதாந்த மகாவாக்கியம்னு ஒண்ணு இல்லாமல் அதை விட்டுட்டு மற்ற சாஸ்திரங்கள்லாம் படிச்சவாளா இருந்தா என்ன சொல்லுவா? ஜீவாத்மா வேற பரமாத்மா வேற இப்படிதானே சொல்லுவா. உலகத்தை சிருஷ்டி பண்ணினவன் ஒருத்தன்,
நாம எல்லாரும் அனுபவிச்சுட்டு இருக்கிறவா. அப்படிதானே நமக்கு பிரதீதி இருக்கு. நம்மள நீதான் சிருஷ்டி பண்ணான்னு கேட்டா இல்லைன்னு தான், இல்லைன்னு தீர்மானமா சொல்ல முடியும். அப்படி இருக்கும்போது அதுதான் இதுன்னு சொல்றத நம்மளால நம்ப முடியாது இல்லையா? ரெண்டும் இதுதான் அது, அதுதான் இதுன்னு சொன்னா அது நமக்கு ஏறாது. அப்ப என்ன பல பிரமாணங்கள் அதுக்கு விரோதமா நமக்கு ஏற்கனவே சம்ஸ்காரத்தை கொடுத்து வச்சிருக்கு. அப்படி இருக்க இதை போதிக்கிறது கஷ்டம். போதிக்கிறதுக்காக மறுபடியும் மறுபடியும் இந்த ஸ்ருதி அதையே அபியாசம் பண்ணி சொல்றது. அப்புறம் சாதனங்களை விதிக்கிறது. பிராணோஹ்யேஷ சர்வபூதைர் விபாதி. பிராணஹானா நம்ம பிராணன்னு அர்த்தம் இல்லை. பிராணன்னு பரமாத்மாவுக்கு ஒரு பேர். அதேவ பிராணஹா. பிராணஹானா பரமாத்மா. இப்ப சொன்னோமே பரமம் சாமம் உபைத்தின்னு, நீங்க நினைக்க வேண்டாம் இவ ஏதோ தனியா இருந்துட்டு அப்புறமா ஒரு தனக்கு ஈஸ்வரனை போல அதுக்கு சமானமான ஒரு சாமர்த்தியத்தை சம்பாதிக்கணுட்டான்னு நினைச்சுக்க வேண்டாம். அந்த பரமாத்மா தான் சகல பூதங்களிலும் இருந்துட்டு இந்த பூதங்களாக காணப்படுகிறார். பிராணோஹ்யேஷ சர்வபூதைர் விபாதி. ஒவ்வொரு பூதங்களை உபாதியாக கொண்டு நானாவிதமாக பலவிதமாக காணப்படுகிறார். தெரிஞ்சின்றவனுக்கு, இதை தெரிஞ்சின்றவனுக்கு முக்தி. விஜானன் வித்வான் பவதே நாதிவாதி. இந்த உண்மையை எவன் புரிஞ்சு விடுறானோ அவன் அதிவாதி நபவதி. அதிவாதினா என்ன தெரியுமா? நாம ஒரு வஸ்துவை காண்பிச்சு இது ஒரு நல்ல வஸ்துன்னு சொல்றேன். இப்ப இந்த நல்ல வஸ்துனா இதுக்கு மேல வசதியா ஏதாவது உண்டோன்னு கேட்டா உண்டேன்னு சொல்லுவோம். அப்ப என்ன ஆகும்? இதுக்கு மேல வசதியா ஒண்ணு இருக்குன்னு நான் தெரிஞ்சுட்டேன்னா இதை நான் அதை விட கீழே தானே வச்சிருக்கேன். அப்ப இது நான் வசதின்னு சொல்ல மாட்டேன். இதை விட பெருசெல்லாம் உண்டு, இது ஒரு ஆபேட்சிகமான உயர்ந்ததுன்னு சொல்லுவேன். இப்ப நான் அதிவாதி அப்படின்னு சொல்லப்படுறேன். இந்த வஸ்து அதீத்திய இன்னொன்னு இருக்குன்னு சொல்லக்கூடியவன் அதிவாதி. நான் எந்த வஸ்துவத்து பத்தி சொல்றானோ அந்த வஸ்துவ காட்டிலும் உயர்ந்தது இன்னும் ஒண்ணு உண்டு அப்படின்னு நான் தீர்மானமா வச்சுட்டு இருந்தேன்னா நான் இந்த வஸ்து விஷயத்துல அதிவாதி. நான் தெரிஞ்சின்ற வஸ்து விஷயத்துல நாமெல்லாம் அப்படி வச்சுப்போம். நாம எதெல்லாம் தெரிஞ்சுட்டோமோ இதுக்கெல்லாம் மேல ஒண்ணு இருக்கு அப்படின்னு சொல்லுவோம்னா அப்ப தெரிஞ்சின்றது போறாதுன்னு ஆச்சு. ஆனால் இப்ப சொன்ன இந்த ஸ்வரூபம் இருக்கே, இதை தெரிஞ்சின்றவன் அதிவாதி நபவதி. இதுக்கு மேல ஏதாவது உண்டானா இல்லேன்னு விடுவான். இதுதான் எல்லாத்துக்கும் மேல. இதுதான் சாகாஷ்டா பராகதி. இதுக்கு மேல ஒண்ணும் கிடையாது. இதான் விஜானன் வித்வான் பவதே நாதிவாதி. இதுக்கு மேல ஏதாவது உண்டோ? ஒண்ணும் இல்லை. அப்ப அவனுடைய ஸ்திதி என்ன? ஆத்ம கிரீட ஆத்ம ரதி. இதெல்லாம் நமக்கு அங்க ஏதாவது சௌக்கியமா இருக்கலாமா மோட்சத்துல அப்படின்னு கேட்டா இருக்கலாமே. அங்க விளையாடலாமா? விளையாடலாமே, எல்லாமே பண்ணலாமே. ஆனா எதை வச்சுட்டு யாரே விளையாடுறதுன்னு கேட்டா எல்லாம் ஆத்மாவை வச்சுட்டு. ஆத்ம கிரீடா ஆத்மரதி கிரியாவான் ஏஷ பிரம்மவிதாம் வரிஷ்டா. இவன் தான் பிரம்மவிதாம் வரிஷ்டா. தெரிஞ்சுக்கிறதுக்கு சாதனை சொல்றது. சத்தியேன லப்தா. எங்கேருந்து ஆரம்பிக்கிறது சாதனத்தை? முதல்ல பொய் பேசாம இருக்கிறதுல இருந்து ஆரம்பிக்கிறது. நம்ம விவகாரத்திலேயே இந்த சத்தியம்ங்கிறது இருக்கே, பொய் பேசாம இருக்கிறதுக்கு சத்தியம். சத்தியம் வத தர்மஞ்சர இருக்கு இல்லையா, அது வேணும். அதுனா சத்யாதீனி திக்ஷோஹோ சம்யஜான சககாரீனி சாதனானி விதீயந்தே. இந்த முண்டகோபனிஷத்துக்கு வியாக்கியானம் தான் பிரச்சனோபனிஷத்து. இது அது பிராமணத்துல இருக்கக்கூடிய உபனிஷத்து. அதர்வேதத்துடைய அந்த காட்சியில பிராமண உபனிஷத்து. இது மந்திரோபனிஷத்து முண்டகோபனிஷத்து. மந்திரத்துக்கு பிராமண வியாக்கியானம் இல்லையா? அங்க என்ன சொல்றது தெரியுமோ? தேசாமேவைஷ பிரம்மலோகா நயேஷு ஜிம்ஹம் அமிர்தம் ந மாயா தேவி. இந்த பிரம்மலோகம் யாருக்கு உண்டு சொன்னா இதெல்லாம் இல்லாதவங்க இருக்கிறவங்க தான் உண்டு. ஜிம்ஹம் அமிர்தம் மாயா, ஏமாத்துறது போக்குவரத்து, இதெல்லாம் யார்கிட்ட இல்லையோ, சாஸ்திர நிஷித்தமான வஸ்துலாம் யார்கிட்ட இல்லையோ அவளுக்கு தான் இந்த பிரம்மலோகம் வரைக்கும், மற்றவாளுக்கு இல்லை அப்படின்னு சொல்றோம். அப்ப சத்தியம்ங்கிறது ஒரு பரம சாதனம், ரொம்ப முக்கியமான சாதனம். அதுல இருந்து ஆரம்பிக்கிறது. சத்தியேன லப்யா. சத்தியம்ங்கிறது ஒரு சாதனம். தபசா லப்யா. இந்த திருத்தியாந்தத்தை எல்லாம் அதுல சேர்த்து விடணும். எல்லா சாதனங்கள். சத்தியம் ஒரு சாதனம், தபஸ் இன்னொரு சாதனம். தபஸ்னா என்னது? புராணத்துல எல்லாம் சொன்னா வேற மாதிரியே தபஸ், எங்கேயோ காட்டுக்கு போனா அப்படி இப்படி
அங்க ஏதோ பஞ்சாகினி மத்தியே நாம சொல்லுவாளோ இல்லையோ, அந்த தபஸ் இல்லையா. இந்த தபஸ் என்ன சொல்ற, இந்திரிய மன ஏகாகிரதா, மனச இந்திரியானாஞ்ச ஏகாகிரியம் பரமம் தபம். நம்ம இந்திரியங்கள் மனசு இது எல்லாம் ஆத்மஸ்வரூபத்துல ஏகாகிரமாக நின்னுதுன்னு வச்சுங்களே, இதுக்கு மேல பெரிய தபசு கிடையாது. மனசை ஒருமைப்படுத்துறது, ஏகாகிரப்படுத்துறது இருக்கு, இது வேணும். இது ஒரு சாதனம். சத்தியம் பேசியும் மனசு அனந்தாத்துல போயிட்டு இருந்ததுன்னு சொன்னா அந்த மனசுல எப்படி தெரியும்? ஆத்மஸ்வரூபத்தை பார்க்க முடியாது. அப்புறம் சம்ஞானேன, அதுதான் நாம சொல்றது இந்த அகண்டாகார விருத்தின்னு சொல்றோம். அதுதான் சம்ஞானம். சம்ஞானம்ங்கிறது சுத்தீரிய ஆத்ம தரிசனம். பிரம்மச்சரியேன நிச்சயம், பிரம்மச்சரியங்கிறது வேணும். இதெல்லாம் இருந்தால் க்ஷீணதோஷான உத்தரார்த்தத்துல இருக்கு, அதை வச்சுக்கணும். இது எல்லாம் இருந்ததுன்னா க்ஷீணதோஷனாக ஆவான். இதெல்லாம் இந்த சாதனங்களை வச்சுட்டு சிரவணமானாதிகளையும் பண்ணக்கூடியவன் இருக்கானே அவன் தோஷம் இல்லாதவனாக ஆவான். அப்படின்னா என்னாச்சு, இது இல்லாட்டா அந்த தோஷம் அந்த தியானத்துக்கு பிரதிபந்தம் பண்ணும்னு இருக்கு. நம்ம கிட்ட இருக்கக்கூடிய அந்த தோஷமே தியானம் வராம தடுக்கும். அப்ப அதை நகட்டணும், முதல்ல அதை நிவர்த்தி பண்ணிவிட்டா சரியா போகும். அதனால இதெல்லாம் இந்த சாதனங்களை வச்சு க்ஷீணதோஷனாக ஆகி எதையகான எத்தனை சீலாக பிரயத்தனம் பண்ணணும். இவன் எங்க பார்க்க முடியும் இந்த ஆத்மஸ்வரூபத்தைன்னு சொன்னா அந்த சரீரே. நிச்சயமா வெளியில பார்க்க முடியாது. முதல்ல உள்ளதான் பார்க்கணும். அகம் பிரம்மாஸ்மின்னு பார்க்கணும். உள்ள பார்க்கறதுன்னு சொன்னாக்க என்ன தெரியுமோ, சரீரத்துக்குள்ள பிரம்மம்னு ஒண்ணு இருக்கு, ஹதயத்துக்குள்ள பிரம்மம்னு ஒண்ணு இருக்கு. அப்படிப்பா அது பார்க்கறது கிடையாது. நானேதான் அந்த பிரம்மம்னு தெரியறது இருக்கு, அகம் பிரம்மாஸ்மி. இதுதான் அந்த சரீரே பரமாத்மாவை பார்க்கறது. ஜோதிர்மயா, முன்னாடி ஒண்ணு சொன்னாரோ இல்லையோ, ருக்மவர்ணம் ஜோதிர்மயா, இதெல்லாம் சுப்பிரகாசமான ஸ்வரூபத்தை சொல்றது. துக்கமான சுத்தமானது, ஏற்பட்ட அந்த வஸ்துவை இவனால பார்க்க முடியும். அந்த வஸ்துவை வேற ஏதோ ஒரு வஸ்துன்னு நினைக்க வேண்டாம். எல்லாரும் எம் பஷ்யந்தி யதயः க்ஷீண தோஷாः, நிர்தோஷமாக தோஷமே இல்லாத யதிகள் எந்த வஸ்து ஸ்வரூபத்தை பார்க்கிறார்களோ அந்த வஸ்து ஸ்வரூபம். அதனால வாஸ்தவமான ஸ்வரூபத்தை அந்த சரீரத்தில் பார்க்க முடியும் இந்த சாதனங்கள்னாலே. அந்த சத்தியம் இருக்கே, சத்தியத்தை விசேஷமாக பிரசம்சை பண்ணணும். ஏன்னா அப்பதான் அதை நல்லா கடைபிடிப்பான். இல்லாட்டா என்ன நினைப்பான், சத்தியம் என்ன ஒரு சாதாரண விஷயம், அது சின்ன குழந்தையில இருந்து ஆரம்பிச்சு செய்து கொடுக்குறது, இது என்ன நமக்கு இதுக்கு மேல பெரிய சாதனங்கள் நம்ம கிட்ட இருந்தா போதும், சத்தியம் இல்லாட்டாலும் பரவாயில்லைன்னு நினைச்சு விடப்படாதே அப்படிங்கிறதுக்காக சொல்றது. சத்தியமேவ ஜெயதே நாமிருதம், அப்படி ஒரு எண்ணம் வருமானம். சத்தியம் தான் சாமானியப்பட்ட விஷயம், பொய் பேசக்கூடாது, சின்ன குழந்தையிலன்னு சொல்லிட்டு இருக்கோம். ஆனால் அதுக்கு மேல அந்த தபசு அதெல்லாம் பெரிய சாதனங்கள். அது இருக்கும்போது அதுல ஒன்றும் பெரிய சிரத்த கொடுக்க வேண்டாம்னு நினைக்க கூடாது. சத்தியமேவ ஜெயத்தே நாமிருதம், ஜெயத்தின்னு இருக்கு, ஜெயத்தேன்னு பார்க்கணும். இந்த சத்தியத்தினுடைய பிரசம்சை, அதை ஸ்துதி பண்றதுக்காக இந்த அர்த்தவாதம். ஜெயம் அப்படின்னு சொன்னாக்க லட்சியத்தை அடையிறது, லட்சியத்தை அடையறதுக்கு ஜெயம்னு பேரு. எந்த குறிக்கோளை அடையறதுக்கு எதை வச்சு அடைய முடியும்? இந்த லட்சியம் என்னன்னு கேட்டா முன்னாடியே சொல்லியிருக்காரு, பிரணவோ தனு சரோ ஆத்மா பிரம்ம தல் லட்சியம் உச்சியதே உபனிஷத்து சொல்லியிருக்கு. இந்த பிரம்மஸ்வரூபத்தை நாம ஜெயிக்கணும், அடையணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு சத்தியம்தான் சாதனம். சத்தியமேவ ஜெயதே ந அனிருத்தம், அனிருத்தத்தை வச்சு பிடிக்க முடியாது. சத்தியேன பந்தா விததோ தேவயானஹா, இந்த சத்தியம்ங்கிறது இருக்கே, இதனுடைய ஒரு மகிமையை பாருங்க. இதனுடைய பலத்துல அதை கடைபிடிக்கிறவன் தேவயான மார்க்கத்துல பிரம்மலோக பரியந்தம் அபாதிதமாக போக முடியும், யாரும் தடுத்து நிறுத்த முடியாது. அதனால விதத்தோ தேவயான இதனாலதான் இருக்கு. ஏன ஆக்கிரமந்தி ரிஷயோ வியாப்த காமாக எத்திர தத் சத்யஸ்ய பரமம் நிதானம். நம்மளுடைய லட்சியம் எங்க இருக்கு? ஆப்த காமாக ரிஷய, தனக்கு ஆசைப்பட்டதை அடைந்தவர்கள். அதாவது இனிமேல் ஆசை இல்லை, எல்லாம் தீர்ந்து போன ஆசைதான் தீர்ந்து போயிடுச்சு. அப்பேற்பட்டவன், அப்பேற்பட்ட ரிஷிகள் எதை அடைவார்களோ,
பிரம்ம தத்துவம் தான். அந்த பிரம்ம தத்துவம் இந்த சத்தியத்தினுடைய ஆச்சரியத்துல தான் நம்மளுக்கு பிடிக்க முடியும். இதுதான் அதுக்கு ஆச்சரியமாக இருக்கு. சத்தியத்திய பரமம் நிதானம். ஆக சத்தியத்தை பத்தி இவ்வளவு விசேஷமாக அதுதான் முதல் இதுன்னு சொன்னார். இது உபலட்சணம். தபசா எல்லாம் சொன்னாரோ இல்லையா, இதுக்கு முன்னாடி யஜ்ஞேன தானேன தபசா நாசகேன எத்தனை எல்லாம் சொல்லியிருக்கோ எல்லாத்தையும் சேர்த்துக்க வேண்டியது. பிருஹச்ச தத் திவ்யம் அசிந்திய ரூபம் சூக்ஷ்மாச்ச தத் சூக்ஷ்மதரம் விபாதி தூராத் சுதூரே ததிஹாந்திகேச பஷ்யத்து இஹைவ நிஹிதங்குஹாயாம். இவன் எந்த லட்சியத்தை அடையணுமோ அந்த லட்சியம் எப்படி இருக்குன்னு சொன்னா ரொம்ப விசித்திரமா இருக்கு. ரொம்ப பெருசு. பிருஹத்துன்னு சொன்னா அது எவ்வளவு பிருஹத்துன்னு சொல்ல முடியாது. அந்த பிருஹத்தை வச்சுதான் அதுக்கு பிரம்மன்னே பேர் வந்திருக்கு. அது எப்படி இருக்கும்னு மனசுல ஏற்றிக்க முடியாது. அசிந்திய ரூபம். சூக்ஷ்மத்தை காட்டிலும் சூக்ஷ்மம். பிருஹத்துன்னு சொன்னா உடனே அதுக்கு விபரீதம். அணோ ரணியான் மகதோ மகியான். எல்லாத்தையும் விட பெருசு, எல்லாத்தையும் விட சின்னதுன்னு சொல்லலாம். ஏன்னா எல்லாத்துக்கும் ஆத்மாவாக இருக்கிறதுனால. சூக்ஷ்மாச்ச சூக்ஷ்மதரம். சூக்ஷ்மத்தெல்லாம் வந்து ரொம்ப பரம சூக்ஷ்மம். விபாதி. இன்னும் ஒரு விரோதமானது தூராத் சுதூரே. ரொம்ப 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 தூரம்னு எதை சொல்றோமோ அதை விட தூரம் இது. யாருக்கு தெரிஞ்சுக்காத வாழ்க்கை. அதே சமயத்துல தெரிஞ்சுட்டா அது போல அவ்வளவு பக்கத்துல வேற ஒண்ணுமே இல்லை. அதுதான் ரொம்ப பக்கம். பதிக அந்திகேக பஷ்யத்து. பார்த்துட்டான்னா ரொம்ப கிட்ட. ரொம்ப கிட்டேன்னா கிட்டேங்கிறது நம்மள ஒரு அவசியா வச்சுட்டு இங்கேருந்து இது தூரம் இது கிட்ட. ஒரு ஆபேட்சிகம் தானே தூர கிட்டேன்னு விவகாரம் பண்றது. அப்ப என்னை வச்சுதானே எனக்கு தூரம் கிட்ட அப்படின்னு சொல்றது. அப்ப நானே எனக்கு எப்படி இதுக்கு மேல கிட்ட இன்னொன்னு ஆக முடியாது. அதனாலதான் ஆத்மஸ்வரூபங்கிறது அப்படி சொல்றது. பஷ்யத்து இஹைவ நிஹிதம் குஹாயாம். இவ்வளவு தூரம் இத்தனை நாள் தேடிட்டு இருந்தோமோ, எங்கேயோ போய் தேடினோமே, இங்கேயே தானே இருக்கு. அதனால அந்திகேக தூராத்து தூரே ததிஹாந்திகேக பஷ்யத்து. யாரு பார்க்கிறாளோ அவனாகவே இருந்துட்டு இருக்கு. இதுதான் அதனுடைய விசேஷம். அப்போ அதனாலதான் பார்க்க முடியல. ஆத்மஸ்வரூபமாக இருக்கிறதுனாலதான் இத பார்க்க முடியல. தன்னை காட்டிலும் வேற ஆனதா இருந்தா சுலபமா பார்த்து விடலாம். தான் எப்படி பாக்குறது? நான் தானே பாக்குறவன். ந சக்ஷுஷா திருஷ்யதே நாபி வாசா நான்னீர் தேவை தபசா கர்மனாவா. இதை எப்படி நாம புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு கேட்டால், கண்ணால பார்த்து புரிஞ்சுக்க முடியாது, வாக்கால சொன்னதுக்காக தெரியும்னு சொல்ல முடியாது, மற்ற இந்திரியங்களினால பிடிக்க முடியாது. நிறைய தபசு கர்மானுஷ்டானம் பண்ணினா அதனாலேயே தெரியுமோன்னா அதுவும் இல்லை. அப்ப எப்படி தெரியும்? ஞான பிரசாதேன விசுத்த சத்வஹா ததஸ்துதம் பஷ்யதே நிஷ்கலம் தியாயமான. ஞானம்னா மனசு, அந்தஸ்கரணம். அதனுடைய பிரசாதம்னா தெளிவு. மனசு குழம்பி இருக்கு, இது முதல்ல தெளியணும். அது தெளியறதுக்கு நிறைய வழி உபாயங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கு. அதனால விசுத்த சத்வஹா, இவனுடைய அந்தஸ்கரணமானது நிர்மலமாக ஆச்சுன்னு சொன்னா ஒரு பிரயத்தனம் இல்லாமல் அதுல சைத்தன்யம் பிரதிபலித்து இவனுக்கு புரியும். ததஸ்துதம் பஷ்யதே. இதுல என்ன சொல்லணும்னா, கடத்தை எப்படி பாக்குறதுன்னு சொன்னா, இந்த இப்படி பார்த்தேன்னா கண்ணை கண்ணு பார்த்தா வயிற்றுல போட்டு பார்த்தா தெரியும் அப்படின்னு வழி சொல்லி கொடுக்கலாம். பிரமாணத்தினால பார்த்து விடலாம். ஒரு பிரமாணத்தை உபயோகப்படுத்தி பார்க்க முடியும். ஆனா சுப்பிரகாசமான இந்த ஸ்வரூபத்தை எந்த பிரமாணத்தினால பார்க்கறது? ஒரு பிரமாணமும் இதை காண்பித்து கொடுக்காது. ஏன்னா தானா தெரியக்கூடிய விஷயம் மறைஞ்சதுன்னா அதை ஒண்ணுமே பண்ண முடியாது. அப்ப என்ன பண்றதுன்னு கேட்டா, அதுக்கு அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு இன்னொரு பிரமாணத்தை கொண்டு காண்பிக்க முடியாது. உபனிஷத்து கூட பிரமாணமாக இருந்த இந்த ஸ்வரூபத்தை பிரமேயமாக தெரிவிக்கல. அது கிட்ட கொண்டு போய் விடுறது. சாகாச்சந்திரன் நியாயேன. சந்திரனை நேரடியா நம்மளால ஒண்ணும் காண்பிச்சு விட முடியாது. இவனுடைய கண் பார்வையை கிட்ட கொண்டு போய் விட முடியும். அப்புறம் அவனாதான் பார்க்கணும். அந்த விதத்துல அந்தஸ்கரணம் தெளிஞ்சதுன்னு சொன்னால் அதுல சைத்தன்யம் பிரதிபலிக்கிறது நமக்கு நன்னாவே தெரியும். அது தெரிஞ்சதுன்னா நன்னா தெரியும். ஞான பிரசாதேன விசுத்த சத்வஹா ததஸ்துதம் பஷ்யதே நிஷ்கலம் தியாயமானஹ. அப்ப அந்த ருக்மவர்ணம் புருஷம் அந்த பரமா ஆத்மஸ்வரூபத்தை
இவனால் பார்க்க முடியும். அதையே தியானம் பண்ணிட்டு இருக்கணும். அதை ஒண்ணு அடுத்த இதுல சொல்றார். அந்தఃகரண தான் நமக்கு சுத்தமாகணும். அதனாலதான் இது தெரியுங்கிறதுக்கு ஏஷோன்னு ஒரு ஆத்மா சேதசா வேதித்தவ்யா. மனசனாலதான், மனசு இருக்கிறதுனால நமக்கு இது தெரிய முடியும். மனசு பிரமாணமாக இருந்துட்டு அதை காண்பிக்கல. மனசு பார்த்தா மனசை மறைஞ்சு அங்க சைத்தன்யம் பிரதிபலிக்கிறது, அதனால தெரியும். யஸ்மின் பிராண பஞ்சதா சம்விவேஷ பிராணை சித்தம் சர்வ மோதம் பிரஜானாம் யஸ்மின் விசுத்தே விபவதி ஏஷ ஆத்மா. எந்த ஒரு சித்தமானது விசுத்தமானால் அப்ப இந்த ஆத்மா தானாகவே தெரியும். சித்தத்தினால தெரியும். அந்த ஆத்ம ஞானிய பிரசம்சை பண்றது எப்படி பிரசம்சை பண்றதுன்னா, அவன் இப்படி சொல்லுமோ இல்லையோ, பிரம்மத்தை தெரிஞ்சிருந்தால் சர்வான் காமான் சக அஷ்ணுதே அப்படின்னு. தோஷத்தே சர்வான் காமான் சக பிரம்மணா விபஸ்திதான்னு சொல்றதோ இல்லையோ, எல்லாருக்கும் சொல்லணும். எல்லாமே அவனுக்கு சேர்ந்த வாக்குல கிடைச்சு போயிடும். இங்கேயும் அதே மாதிரி எம் எம் லோகம் மனசா சம்பிபாதி விசுத்த சத்வ காமயத்தே யாம்ஷ்ட காமான் தம் தம் லோகம் ஜயதே தாம்ஷ்ட காமான். இந்த பிரம்மஜானி இந்த ஆத்மஸ்வரூபத்தை தெரிந்து கொண்டவன் இருக்கானே, அவன் எந்த லோகத்தை அடையணும்னு மனசுல நினைக்கிறானோ, எந்த விஷயங்கள்லாம் அடையணும்னு ஆசைப்படுறானோ, அது எல்லாம் இவனுக்கு கிடைக்கும். மற்றவாளுக்கு அப்படி இல்லை, இவனுக்கு கிடைக்கும். எப்படி கிடைக்கும்? மற்றவா கஷ்டப்பட்டு பண்ணினாலும் கிடைக்காது. இவன் ஒண்ணுமே பண்ணாதாலும் ஆசைப்பட்டாலே கிடைக்குதுன்னா எப்படின்னா, இவன் எதை அடைஞ்சிருக்கானோ அதுக்கு மிஞ்சினது எதுவுமே இல்லை. என்னென்ன எவ்வளவு உலகத்துல இருக்கக்கூடிய அத்தனை ஆனந்தத்தையும் சேர்த்து மொத்தமா கூட்டி பார்த்தா கூட அது எல்லாம் இதுக்குள்ள ஒரு சின்ன லவமாக போயிடுங்கிறதுனால இவன் ஒன்றும் பாக்கி கிடையாது. இதுக்கு மேல அடையறதுக்கு ஒண்ணும் இல்லைங்கிறது சொல்றது. இவன் எல்லாமே இவன் நினைச்ச மாத்திரத்துல கிடைச்சிடும், ஒண்ணுமே பிரயத்தனம் பண்ண வேண்டாம். தஸ்மாத் ஆத்மஜம் ஹ்யர்ச்சயே பூதிகாமஹ. இது ஆத்ம ஞானிகளுக்காக இல்லை, மற்றவர்களுக்காக, அவளுக்கு ஒரு நல்லதுக்காக. இந்த பேர்பட்ட ஒரு ஆத்ம ஞானியை நீ ஆதரித்து அவளுக்கு பூஜை பண்ணேன்னு சொன்னா உனக்கு நினைச்சதெல்லாம் சித்தமாகும். அந்த சுவாமி அவர் நினைக்கலாம் இல்லையா, இந்த பையனுக்கும் தியானம் வரட்டும் அப்படின்னு அனுகிரகம் பண்ணலாம் இல்லையா, அப்படி நினைச்சா அது சித்திக்குதுமே சத்தியகாமாலானதுனாலே. அதனால தஸ்மாத் ஆத்மஜம் ஹ்யர்ச்சயே பூதிகாமஹா. அது பாஷ்யக்காரர் எழுதுறார். ஆத்மஜானேன விசுத்தாந்தஸ்கரணம் ஹி அர்ச்சயே பூஜையே பாத பிரக்ஷாலன சுஷ்ரூஷா நமஸ்காராதிபிஹி பூதிகாமஹா விபூதி நிச்சுகு ததா பூஜாருக ஏவாது. பூஜிக்க தகுந்தவன் அவன் மற்றவர்களுக்கு. அடுத்த இதுல இது முடிஞ்சு போறது. அது எப்படிங்கிறது ஒரு 5 நிமிஷத்துல சொல்லிடலாம். இதை முடிச்சுடுறேன். சாதாரண மற்றவாழ்லாம் ஆசை வச்சுட்டு இருக்காங்க, வேணும் வேணும் அப்படின்னு அதுக்காக பிரயத்தனம் பண்றாங்க. அப்படி யாரு ஆசை வச்சுட்டு இருக்காளோ அதுக்காக பிரயத்தனம் பண்ணியும் போது அந்த கர்மா தானே அவ பண்ற பிரயத்தனம். அந்த கர்மாவால அவ நினைச்ச பலத்தை அடையறதுக்காகவே ஜென்மா எடுக்கும்படியாக இருக்கு. நல்ல சாதனத்தை அனுஷ்டிச்சுட்டான்னு வச்சுங்களேன், அந்த சாதனத்தினாலே அவளுக்கு நினைச்ச பலன் கிடைக்கணுமே, அதுக்காக அவ இன்னொருத்தர பிறக்கும்படியாக ஆயிடும். காமான்ய காமயத்தே மன்யமானா காமபிர் ஜாயத்தே தத்ர தத்ர. ஆனா இந்த பிரம்மஜானிக்கு அப்படி இல்லை. பர்யாப்த காமத்தை கிருதாத்மனஸ்து. கிருதாத்மான ஆத்மஸ்வரூப சாட்சா்காரம் வந்தவன் அவனுக்கு இகைவ சர்வே பிரவிலியந்தி காமா. எல்லா காமனைகளும் இவனுடைய ஸ்வரூபத்துல லயிச்சு போயிடுறது. இவன் இல்லை, முடிஞ்சே போயிடுறது. காமனை இல்லாதவனாக இவன் ஆயிடுறான். இப்பேற்பட்ட ஆத்மஸ்வரூபம் தானேதான் தனக்கு காண்பித்து கொடுத்துக்கிறதே தவிர இன்னொரு பிரமாணத்துல இவன் பிரச்சனம் பண்ணினதுக்காக அதை நமக்கு தெரிஞ்சு விடுறதுங்கிறது இல்லை. நாயமாத்மா பிரவச்சனேன லப்யா ந மேதையா ந பகுனா ஸ்ருதேன. இவன் சாதனங்கள் எல்லாம் நல்லா உபயோகப்படுத்திட்டான், ஆகையால ஆத்மா அது தெரிஞ்சுட்டான் அப்படிங்கிறது இல்லவே இல்லை. அந்த ஆத்மா எப்ப தான் தெரிஞ்சுக்கணும், இவனுக்கு தெரியணும்னு நினைக்குமோ அப்ப அது தெரியும். யமேவைஷ விருணுதே தேன லப்யா தஸ்வைஷ ஆத்மா விருணுதே தனுமுத்வா. அது எப்ப நினைக்கிறதோ சும்மா சொல்றது.
இவன் எப்ப இன்னொன்னுல இருந்து வியாபிருத்தி ஆயிடுவனோ, வேற எதுலயும் இல்லையோ, அப்போ அது தானாவே தெரியுமே தவிர பிரமாணத்தினாலே தெரியாதுன்னு அர்த்தம். அதனாலதான் அடுத்த இதுல சொல்றது நாயமாத்மா பலஹீன லப்யா. பலஹீனனா இருக்கிறவன், பலஹீனனா சரீர பலம் இல்லை, மனோபலம். மனோபலம் இல்லாதவனுக்கு இந்த ஆத்மா கிடைக்கிறது கஷ்டம், முடியாது. என்ன பலஹீனம்னா ஆத்ம பலம். இந்த பலம் என்னன்னா, இந்த சாதனங்கள்லாம் அனுஷ்டானம் பண்ணினத்தினாலே எந்த ஒரு சுத்தி ஏற்படுறதே அதுதான் இந்த மனசுடைய பலம். சாதனங்கள்லாம் மனசுக்கு ஆத்மாவை தெரிஞ்சுக்கிறதுக்கு யோகியத்தை உண்டு பண்றது. அந்த பலம் இல்லாதவனுக்கு கிடைக்காது, தபசு பண்ணினாலும் கிடைக்காது. ஆனா இதெல்லாம் அதுக்காக கிடைக்காதேன்னு சொல்லிட்டு அதெல்லாம் வேண்டாம் போல இருக்குன்னு நினைக்கணும். அந்த சாதனங்கள்னால எவன் யதனம் பண்றானோ, பிரயத்தனம் பண்றானோ, வித்வான் சத்தைஷ ஆத்மா விஷதே பிரம்மதாமா. அவனுக்கு பிரயத்தனம் பண்ணிட்டு இருக்கானே அந்த ஆத்மாவே பிரம்மங்கிற ஒரு ஸ்வரூபத்தில், அந்த ஸ்வரூபத்துல பிரவேசம் பண்ணிடும். பிரவேசம் தானே சொல்றது, விஷதே பிரம்மதா, அந்த பிரம்மஸ்வரூபத்தில் பிரகாசிக்கும். தெரிஞ்சுட்டாச்சுன்னா அதுக்கப்புறம் இவனுக்கு ஞான திருப்தாக சம்பிராப்தம் ரிஷயா ஞான திருப்தாக. இந்த ஞானம் உண்டாச்சுன்னா அவளுக்கு ஒரு திருப்தி ஏற்பட்டுடும். இனிமேல் ஆசை இருக்காது. கிருதாத்மானஹா வீத ராகாக பிரசாந்தாக தே சர்வகம் சர்வத பிராப்திய தீரா. இவ அதை அடைஞ்சுட்டா, எல்லா இடத்திலும் வியாபிக்கின்ற இருக்கக்கூடிய அந்த ஸ்வரூபத்தை அடைஞ்சவர்களாக ஆகிவிடுவார்கள். யுக்தாத்மானஹா சர்வமேவ ஆவிசந்தி. எது தெரிஞ்சிட்டாலோ அதோட ஐக்கியத்தை அடைஞ்சு சர்வம் ஆவிசந்தி. எப்படி அந்த பிரம்மம் சர்வாத்மானா, இதுவும் சர்வபூதாந்தராத்மா, இவனும் அதே தான். இதுதான் மோட்சம்னு சொல்றதுக்காக அடுத்த மந்திரம் வேதாந்த விஞ்ஞான சுனிஷ்டிதார்த்தா. வேதாந்த விஞ்ஞானத்துக்கு எது விஷயமோ, மகா வாக்கியத்தினால வரக்கூடிய ஞானத்தை வேதாந்த விஞ்ஞானம்னு சொல்றது. அந்த ஞானத்துக்கு அர்த்தம்னா விஷயம், எந்த ஸ்வரூபம் விஷயமோ அதை தெரிந்து கொண்டவர்கள் வேதாந்த விஞ்ஞான சுனிஷ்டிதார்த்தாக. சந்நியாக யோகா, கர்மானுஷ்டானத்தை விதிப்படி சந்நியாசம் பண்ணின்றதுனாலே இவ சந்நியாக யோகா அப்படின்னு சொல்றது. சந்நியாக யோகா எதைய சுத்த சத்துவாக, அவளுடைய அந்தக்கரணம் நிர்மலமாக இருந்துருக்கு. இவா தே பிரம்மலோகேஷு பராந்த காலே பராமிருதா பரிமுச்சியந்தி சர்வே. 2 நிமிஷம் உண்டு. இவளுடைய அந்த உபாசனா பலம் இருந்ததுன்னு சொன்னா பிரம்மலோகத்துக்கு போய் அந்த பிரம்மான்னு அங்க ஒருத்தர் இருக்காரு, அவரு ஆயுசு முடிகிற காலத்துல பராமிருதா பரிமுச்சியந்தி சர்வே. இல்ல இன்னொரு நிமிஷம் சொல்லலாம், அவளுக்கு இங்கேயே சாட்சா்காரம் வந்தது, பிரம்மலோகத்துலாம் போக வேண்டாம்னா வேண்டவே வேண்டாம், பரிமுச்சியந்தி சர்வே. அவதான் தெரிஞ்சின்றவாளுக்கு அவசியம் அமிர்தம் உண்டு, இங்கேயாவது உண்டு. இல்லை பிரம்மலோகத்துக்கு அமிர்தம்னா மோட்சம்னு அர்த்தம். மோட்சங்கிறது என்ன? பிரம்மலோகத்துக்கு போனான்னு சொன்னா உடனே அதே மாதிரி வைகுண்ட லோகத்துக்கு போறதுதானோ அப்படின்னு ஒரு சந்தேகம் வரும். இல்லேங்கிறது சொல்றதுக்காக இது கதா கலா பஞ்சதச பிரதிஷ்டாக தேவாச்ச சர்வே பிரதி தேவதாசு கர்மாணி விஜயானமயச்ச ஆத்மா பரேவியே சர்வ ஏகீபவந்தி. இதுதான் மோட்சம். அப்படின்னா என்னன்னா, இந்த மனுஷனை, அதாவது ஆத்மாவை சோடசகல புருஷகான்னு சொல்லிருக்கு. இது பிரசுரோபனிஷத்துல சொல்றது. இது என்ன தெரியுமா சோடசகல? நம்ம அந்த சிருஷ்டியில எவ்வளவு வந்ததோ, ஆகாசத்துல இருந்து ஆரம்பிச்சு இது எல்லாமே சேர்த்து ஒரு 15 கலா ஆத்மஸ்வரூபம் எல்லாம் சேர்த்து 16 கலையாக சொல்லிருக்கு. அதுல ஆத்மஸ்வரூபம் ஒண்ணும் ஆகாது, அப்படியே தான் இருக்கு. ஆனா பாக்கி 15 கலைகள் இருக்கு, இதெல்லாம் எதுல இருந்து வந்ததோ அதுலயே ஒடுங்கி விடும்னு சொல்றது. இதுதான் பிரதிஷ்டா. எங்கேருந்து வந்ததுங்கிறத உபனிஷத்து எப்படி சொல்றது? ஆத்மனா ஆகாச சம்பூதா ஆகாசாத்வாயு இப்படி சொல்றதோ இல்லையோ, எங்க வந்ததோ அங்கேயே போடும். இந்த கலைகள்லாம் நம்ம சரீரத்திலையும் வேலை செஞ்சுட்டு இருக்கே, இது வேலை செய்யறதுக்கு தேவதைகள்லாம் வேலை உபகாரம் பண்றது. அந்த தேவதைகளும் அந்தந்த தேவதைகள்ல ஒடுங்கி போடுவான். இவன் பண்ணின கர்மாக்கள்லாம் தஸ்மின் திருஷ்டே பராவரேன்னு சொல்லி கிரியந்தேஜாஸ்த கர்மானி ஒடுங்கி போயிடும். இவனும் விஞ்ஞானமயத்த ஆத்மா, ஜீவாத்மான்னு கர்த்தாவாக இருந்து எல்லாம் பண்ணிட்டு இருந்தானே, இவனும் ஒடுங்கி போயிட்டான். எங்க ஒடுங்கி போனான் தெரியுமோ? பரே அவ்யயே சர்வ ஏகி பவந்தி.
ஏன்னு கேட்டா இந்த பஞ்ச மகாபூதங்கள்லாம் தன் காரணங்கள்ல போயிட்டு ஒடுங்குதுன்னு சொன்னா அது ஒரு சின்ன பிரளயமாகும், மறுபடியும் சிருஷ்டி காலத்துல வெளியில வந்துடும். அப்படி ஆகக்கூடாது. பரே அவ்யயே, அந்த பிரம்ம வித்யன்னு சொல்றதுக்கு பராவித்யா அபராவித்யான்னு சொல்றதுக்கு அந்த அக்ஷரம் சொன்னோமே, அந்த அக்ஷர ஸ்வரூபத்துல ஏகீபாவத்தை அடைஞ்சு விடுறது. இனிமேல் வெளியில வர முடியாது. பரேத்யே சர்வ ஏகீபவந்தி. அந்த ஏகீபவந்திங்கிறதுக்கு தான் ஒரு திருஷ்டாந்தம். எப்படி நதிகள்லாம் சமுத்திரத்துல போய் சேரும் போது அந்த நதிகளுடைய நாம ரூபம் இது ரெண்டும் விலகி போய் சமுத்திரமாகவே ஆயிடுறதோ, ததா வித்வான் நாமரூபாத் விமுக்தா பராத்பரம் புருஷம் உபயுகீயம். நாமரூபாத் விமுக்தா, நாமரூப சகிதா. நாமரூப சகிதான்னு சொன்னா இவன் பந்தத்துல இருக்கான். இதுல இருந்து வெளியில வந்தாச்சு இல்லைன்னு சொன்னா பராத்பரம் புருஷம் உபயுகி. தயோகவை தத் பரமம் பிரம்ம வேத பிரம்மபவதி. இந்த பிரம்மஸ்வரூபத்தை இந்த விதத்துல அழகா இவன் புரிந்து கொண்டானோ அவன் பிரம்மன்தான். பிரம்ம ஞானத்தை ஸ்துதி பண்றதுக்காக மேல வந்தது நாஸ்ய அப்ரம்மவித் குலே கோடி. இவனுடைய குலத்திலேயே ஒரு அப்ரம்மவித்தாக ஒருத்தன் இருக்க மாட்டான். அகடு தரதி சோகம் தரதி பாப்மானம் குஹா கிரந்திப்யா விமுக்தா அமிர்தோ பவதி. எல்லா சோகமும் இவனை விட்டு விலகும், பாபம்ங்கிறது இவனிடத்துல இருக்காது. தரத்திங்கிறது விலகும்னே அர்த்தம் சொல்லக்கூடாது. நியாயமா இருந்து போனாதானே விலகிறது. அதனால இல்லைன்னு சொல்லணும். அத்தியந்தாபாவம். சோகம் இல்லை, பாபம் இல்லை. குஹா கிரந்தினா ஹிருதய கிரந்தின்னு சொல்லுவா, அத்தியாசம் அது கூட இல்லை. அமிர்தோ பவதி, அமிர்தனான இந்த ஸ்வரூபம் இருக்கிறது.